வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்கார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் லஞ்ச் என்னென்னா முள்ளங்கி போட்டு சாம்பார், கோவக்காய், பருப்பு கூடவே மேலே இந்த பிளேட்டில் போட்டு வேக வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் ஒன்றும் விடலை, அப்படியே வச்சாக்கா நல்லா ஜம்முன்னு வெந்து போயிடும். 3-4 விசில் கோவக்காய் வச்சுட்டுருக்கேன். அப்புறம் முள்ளங்கிக்கு சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் இது மாதிரி 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருணக்கிழங்கு இது போட்டு மேல் பொடி போட்டு ஒரு காய். இங்கே சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு பொரியிறது கூடவே கொஞ்சம் வெந்தயம் நல்லா எடுத்து பொரிஞ்சிட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த சிதறணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பாரில் அப்புறம் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். இந்த சைடு அதே மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கோவக்காய் தாளிச்சிடலாம். அதுக்கு அதே மாதிரி கடுகு உளுந்து, கடுகு பொரியுது, கொஞ்சம் உளுந்து, கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் அதுக்கு ஒரு 2 வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயத்துக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். இந்த சாம்பாருக்கு வெங்காயம் வதங்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே கருணக்கிழங்கு தாளிச்சிடலாம். கருணக்கிழங்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கும் கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், நல்லா ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு நாங்கள் கருணக்கிழங்கும்போம். எல்லா கிழங்கும் சேர்த்துட்டேன். இப்போ மஞ்சள் பொடி, இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே ஆட்டம். இது அப்படியே வேகட்டும். இந்த பக்கம் பாருங்கள், நல்லா ப்ரௌனாகவே ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி,
இதில் இந்த சாம்பார் பொடி பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் முழுகிற அளவுக்கு, வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆட்டம். இங்கே நல்லா வெங்காயம் நல்லா ஆயிடுத்து. ஒரு 3 தக்காளி. சாம்பாருக்கு தக்காளி நிறைய இருக்கணும். இந்த சாம்பாருக்கு புளி வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி, பருப்புலேயும் நான் பருப்பில் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காய கட்டி அதிலே போட்டேன் நான். அதனால் நான் இதில் பெருங்காயம் சேர்க்கலை. இந்த தக்காளி இப்போ ஸ்மாஷ் ஆகுது. ரொம்ப அமிஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ முள்ளங்கி வதக்க போகிறோம், அப்புறம் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதிலே வெந்துடும். இது அழுத்தினா அமுந்தது போகிறோம். இப்போ ஒரே ஒரு முள்ளங்கி, பெரிய முள்ளங்கி நான் ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணியிருக்கேன். இதன் கூட இந்த காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ சாம்பார் பொடி நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக தான் இருக்குது, அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், அப்படி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். முழுகிற அளவு தண்ணி விட்டேன். இங்கே பாருங்க நல்லா தொக்கு மாதிரி வந்துட்டு. இப்போ இந்த இந்த கோவக்காய் சேர்த்துறேன். ஒரு 1/4 கிலோ கோவக்காய். அப்படியே இந்த சிம்லேயே இருக்கட்டும். உப்பெல்லாம் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரம்லாம் இருக்கும், காரம் போகிறோம். அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்க, அப்படியே தொக்கு மாதிரி ஜம்முன்னு வந்துட்டு தொக்கு மாதிரி வந்துட்டு. இப்போது கொஞ்சமாக நான் தேங்காய் போடுறேன். வேண்டாம்னா இப்படியே கூட இறக்கிடலாம், நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் நல்லா ஃபைனாக பொடியாக துருவின தேங்காய். அவ்வளோதான். கோவக்காய் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த சாம்பாருக்கு ரச சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அப்படி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சேனக்கிழங்கு நல்லா ஜம்முன்னு வெந்து போச்சு. இந்த பாருங்க, ஒரு உடையுது. இப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி விரித்து வச்சுட்டு இந்த கறி பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ அப்படியே இப்படி பரப்பி வச்சுக்கலாம். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இந்த சாம்பார் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இந்த சாம்பார் பாருங்கள், நல்லா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ முள்ளங்கி இங்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு வெந்துடுத்து. நல்லா வெந்துட்டு
இப்போ இந்த பெருங்காய கட்டி போட்டிருக்கேன், அதோடு சேர்த்து முதல்ல போட்டுக்கலாம். இப்போது புளி தண்ணி விட்டுக்கலாம். நான் தண்ணியாக புளி தண்ணி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு, கெட்டி புளி தண்ணி இல்லை, தண்ணியாக புளி தண்ணி வச்சுருக்கேன், அது விட்டுருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோட சாதத்தோட நாங்கள் சப்பாத்தியோட கூட சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். உங்களுக்கு பருப்பு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த திக்னஸ் பார்த்து பருப்பு சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டோம்னா, அப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஒரு ஸ்பூன் போட போகிறேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். இறக்கிட்டோம்னா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா சேனக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டு, இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனக்கிழங்கு கொஞ்சம் பெருங்காய வாசனையோடு இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காய பொடி, நிறைய இல்லை, ஒரே சிட்டிக்கை தான். அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான், சேனக்கிழங்கு பொடி சேர்த்த கறி ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் கொதிக்கிறது. இந்த கொதிக்கிற சமயத்திலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், சாம்பார் நல்லா ஜம்முன்னு சூப்பராக கொதிக்கிறது. இப்போது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நான் போடுறேன், ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மேல் பவுடர். ஒரு டேஸ்ட்டுக்காக தான், வேணும்னா போடலாம், வேணான்னா விட்டுடலாம். கறி மேல் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கிறேன், வெறுமை ஒரு சிட்டிக்கை. அப்புறம் ஒரே ஸ்பூன் தேங்காய். சாம்பார் பாருங்க, அப்படியே அரைச்சி விட்ட டேஸ்ட்டில் வந்துட்டு பாருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான் முள்ளங்கி சாம்பார். இதே மாதிரி முருங்கைக்காயில் பண்ணலாம், வெண்டைக்காய் பண்ணலாம். வெண்டைக்காய் வெங்காயம் போட்டு பண்ணுறதா பண்ணலாம், வெங்காயம் இல்லாமல் கூட பண்ணலாம். கத்திரிக்காய் பண்ணலாம், பரங்கிக்காய் பண்ணலாம், இதே மாதிரியே பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே சாம்பாரில் போட்டு பண்ணலாம். நான் குழம்ப ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கெல்லாம் லஞ்செல்லாம் ரெடி ஆகிட்டு, முள்ளங்கி பொடி போட்டு சாம்பார் பொடி போட்டு சாம்பார், கோவக்காய் ஒரு தொக்கு, கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு கறி. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்சு. தேங்க்யூ வெரி மச்.